ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பர் டேஸ்டான ஒரு செம்மையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படியான ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? ராகி பக்கோடா தாங்க. ஈவினிங் டைமில் நல்லா சுட டீயோட இதை நல்லா சூடாக பொரித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நீங்களே அரைச்ச மாவு இருந்தால் அது இன்னும் ஹெல்த்தி. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து 3 வரமிளகாய் கீழே ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போடுவேன், அதனால் கம்மியாக மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இது பிசையும் போது நல்லா வெங்காயத்தை நசுக்கி விட்டு பிசைங்க. அதில் இருக்க ஈரப்பதத்துலேயே இந்த மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நல்லா நம்ம நசுக்கி விட்டு லைட்டாக பிசைஞ்சிடணும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிடலாம். தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளித்து பிசைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இப்படி எடுக்கும் போது நல்லா அது களிமண் மாதிரி வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பக்கோடா போட ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது பக்கோடா நல்லா மொறுன்னு வரதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நான் டீஸ்பூன் ஆட் பண்ணல, டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த அரிசி மாவு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பக்கோடா நல்லா மொறுன்னு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லைட்டாக மட்டும் தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிசைஞ்சிருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும். அப்புறம் பக்கோடா சரியாக வராது. இது மாதிரி கொஞ்சமாக தெளித்து அதை நல்லா அந்த களிமண் பதத்துக்கு வரலும் நம்ம பிசைஞ்சிடலாம். அண்ட் பிசையும் போது லைட்டாக வாயில் எடுத்து போட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி கம்மியாக ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்படி நம்ம கையில் எடுத்தோன்னா அது கையில் இந்த மாதிரி நல்லா வரணும். கரெக்டாக சொல்லணுன்னா களிமண் மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பக்கோடா மாவை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அந்த பக்கோடா மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வரும். இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. லைட்டாக அடியில் கலர் மாறும். அப்படி மாறும் போது இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அது அடியில் மாவாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கும் நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. மாவாக இருக்கும்போது திருப்பி விட்டிங்கன்னா அது கலைஞ்சிரும். இது மாதிரி இது நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது 2 சைடும் நல்லா வெந்து மொறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது நீங்கள் பார்க்கும் போதே அது கலர் சேஞ்ச்லேயே உங்களுக்கு தெரியும் இது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது பக்கோடாவாக இல்லாமல் கொஞ்சம் வடை மாதிரி வேணும்னா நீங்கள் பெருசாக போண்டா மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா மாதிரி இருக்கணும் அப்படின்னா குட்டியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட வேண்டியதான். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குங்க. கிட்ஸ்க்கு நீங்கள் வேறு எதாவது கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி சுட பொரிச்சு கொடுங்க. அவங்களுக்கு வயிறு சீக்கிரம் ஃபில் ஆயிரும். அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஒன்று சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோவை ஹெல்த்தியான டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் அதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.